வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தான் ப்ரோக்ராமை பற்றி தாங்க. இன்றைக்கி நான் ஒரு கொஷினோட வந்திருக்கேன் பாருங்கள். என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் டு கேல்குலேட் தி சம் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். சம் ஆஃப் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான். தட் மீன்ஸ் ஒரு சீரியஸ் கொடுத்துட்டான். இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் 1 + 2 + 3 + தட் ஆர் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஒன்லி. பட் அவன் இங்கே எப்படி பண்ணணும், எப்படி 1 2 3 4ன்னு எடுத்துக்கணுமா, எப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு வே ஆஃப் ஃபார்மெட்டை கொடுத்துட்டான். எப்படி எடுத்துக்கணுமா, n + n - 2 + n - 4, அதாவது 2 2ஆக டிக்ரிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணணுங்கிறான். ஸோ என்னென்ன நம்பரை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத, அந்த வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படிங்கிறத ஐ ஒன்ட் கிவ், பட் ஐ வில் கிவ் த லாஸ்ட் நம்பர் ஆஃப் த சீரியஸ். நான் லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டேன், என்னுக்கு என்னன்னு கொடுத்துட்டேன் 10. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோடய அசம்ஷனில் நான் 10ஆக இருந்தால் என்ன வரும் அப்படின்றது தான். லெட்டஸ் டேக் 10. இப்போ 10ஆக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணிக்கணும். அதாவது எப்படி வரும், n + அப்படின்னா 10 ப்ளஸ்ஸு n - 2 அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் 10 - 2 தானே எடுத்துக்கும் 8 ப்ளஸ்ஸு அடுத்த ஸ்டெப்பில் என்ன எடுத்துக்கும் n - 4. n - 4ன்னா மறுபடியும், அதாவது இங்கே இருக்கிறதுல என்ன இருக்குது 10, இங்கே இருக்கிறதுல மறுபடியும் 2 மைனஸ் பண்ணணும், அல்லது இங்கே இருக்கிறதுல 4 மைனஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, n - 4 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 10ல் -4 லெஸ் பண்ணோம்னா 6 ப்ளஸ்ஸு மறுபடியும் அடுத்த ஸ்டெப் என்ன வரும், n - 4க்கு அப்புறம் n - 6ன்னு வரும். 2 2ஆக வருது இல்லையா. அப்போ n - 6ன்னா என்ன வரும், இங்கே 6 போச்சுன்னா மறுபடியும் இங்கே 4 வரும், அதுக்கப்புறம் 2 வரும். ஸோ இப்போ இந்த நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 + 8 18, 18 + 6 24, 24 + ஒரு 4 28, 28 + ஒரு 2 30 அப்படிங்கிறது ரிசல்ட்டாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதாவது 2 2ஆக டிக்ரிமெண்ட் பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் த சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்படி தான் போடணுமா அப்படின்னு கிடையாது. அவங்க ஒரு வே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 + 9 + 8 + 7 + 6 + இப்படி போட்டாலும் தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 1 + 2 + 3 + அப்படி போட்டாலும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். 10 + 20 + 30 + அப்படி போட்டாலும் எல்லா நம்பர்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க ஒரு ப்ரொசீஜர் கொடுத்ததுனால அந்த ப்ரொசீஜர் படி கேல்குலேட் பண்ணால் இந்த மாதிரி நம்பர் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நான். சரி, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் போடலாம். பட் இது ஒன் ஆஃப் த காலேஜ் கொஷின் அப்படிங்கிறதுனால நான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட நேமு சம் சீரியஸ் அப்படிங்கிறது தான். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் எங்கே முடிக்கிறேன்னா இது வரைக்கும் முடிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட போர்ஷன். இதுதான் இந்த வித்தின் த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய லைன்ஸு. சரி, இப்போ யூஸ்வலாக நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், யூஸ்வலாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் ஆகாது, மெயின் பார்ட்டு தான் ரன் ஆகும். இப்போ இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வரும். இந்த பிரிண்ட் லைன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். என்ன பிரிண்ட் பண்ணும், சம் சீரியஸ் ப்ராக்கெட்டில் பாருங்களேன், வித்தின் ஏ டபுள் கோட்டில் எந்த மெசேஜும் கிடையாது. சம் சீரியஸுங்கிற ஒரு வேர்டை சொல்லிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வேர்டோட எண்டில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தட் வேர்ட் இஸ் கால்ட் ஏ ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு நம்பரும் கொடுத்துருக்கேன் 6ன்னுட்டு. அப்போ இந்த 6ங்கிறது ஆர்குமெண்ட்டு. தட் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை போய்ட்டு கால் பண்ணு, இந்த ஃபங்க்ஷனை தேடி போகும்போது 6ங்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு போ அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து இந்த 6ஐ எடுத்துகிட்டு எங்கே போகும்னா எங்கே இருக்குது இந்த வித்தின் த கிளாஸில், தட் மீன்ஸ் வித்தின் த ப்ரோக்ராமில் சம் சீரியஸுங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்றதை தேடி இங்கேருந்து கண்ட்ரோல் மறுபடியும் எங்கே போகும், இந்த லைன்லேருந்து இந்த வேர்டை தேடி டெஃபினேஷனை தேடி போகும். அப்படி போகும்போது இந்த 6ஐ கொண்டு போகும். 6ஐ இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த வேரியபிள் இங்கே ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த எண்ணுக்கு என்ன வரும், இங்கே இருக்கிற 6 இங்கே வந்து அசைன் ஆகும். தட் இஸ் n வேல்யூ. இப்போ நான் எண்ணுக்கு 10ன்னு கொடுத்தேன் இல்லையா, இங்கே வந்து 6ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 6 ஸ்டோர் ஆகிடுச்சு. இஃப் n லெஸ் தென் 1 செக் பண்ணுறேன். தட் மீன்ஸ் ஏன் 1 செக் பண்ணுறேன்னா, 1 விட சின்னதாக இருந்தால் 0லேருந்து மைனஸ் பண்ணிகிட்டே வந்தால் நெகட்டிவ் நம்பராக வந்துடும். ஸோ அது தட் இஸ் நாட் ஏ பாசிட்டிவ் நம்பர். அப்போ நெகட்டிவ் நம்பருக்கு கேல்குலேட் பண்ண தேவையில்லை. அதனால் லெஸ் தென் 1 இருந்ததுன்னா ரிட்டர்ன் 0ன்னு சொல்லிவிடு. ரிட்டர்ன் எடுத்துன்னு இங்கே 0 எடுத்துன்னு இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிவிடு. இந்த சம் ஆஃப் சீரியஸோட வேல்யூ 0ன்னு பிரிண்ட் ஆகிடும். ரிசல்ட் வந்து என்னென்னு பிரிண்ட் ஆகும், இதுக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் நான் வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தேன், இப்போ நான் 6 கொடுத்துருக்குறேன் இல்லையா,
அப்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இந்த ஹெல்ஸ் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறேன், ரிட்டர்ன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போ, என்ன எடுத்துகிட்டு போ, n + சம் சீரியஸ் ஆஃப் n - 2. இங்கே பாருங்கள், இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனில் மறுபடியும் நான் இங்கே என்னோட ஆட் பண்ணு சம் சீரியஸ் ஆஃப் n - 2. ஞாபகம் இருக்குங்களா, நம்ம வந்து ரிகர்சிவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம். C++ல, சியில், பைத்தானில் எல்லாத்துலேயுமே ரிகர்சிவ்ங்கிற ஃபங்க்ஷன். ரிகர்சிவ்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ரிகர்சிவ்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துகிட்டே அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணுறது. A function call itself is called recursive function அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த சம் சீரியஸுங்கிறது திஸ் ஃபங்க்ஷன் நேம். அப்போது இதை மறுபடியும் கால் பண்ணும் போது மறுபடியும் என்ன எடுத்துகிட்டு போ, ஆர்குமெண்ட்டாக n - 2 எடுத்துகிட்டு போ. அப்போது ஃபஸ்ட்டு nக்கு இந்த 10 வந்துடும், இந்த 10 ஓகே, ப்ளஸ்ஸு சம் சீரியஸ் ஆஃப் n - 2னும் போது 8 எடுத்துகிட்டு போகும், மறுபடியும் 8 எடுத்துகிட்டு இங்கே வரும். அப்போ 8 ஆட் பண்ணிக்கும், திஸ் ஓகே. அடுத்தது மறுபடியும் கால் பண்ணோம், மறுபடியும் n - 2னா மறுபடியும் கால் பண்ணும்போது 6 எடுத்துகிட்டு உள்ளே வரும், 6 மறுபடியும் ஆட் பண்ணிக்கும், இது ஓகே. அந்த மாதிரி எத்தனை வாட்டி போயிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வர்ற வரைக்கும், தட் மீன்ஸ் ஒன்றொன்னா குறைச்சிட்டு லாஸ்ட் டிஜிட் வர்ற வரைக்கும், தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் எதுவும் இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவாக போகுது அப்படின்ற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் 6 கொடுத்தேன்னா எத்தனை டைம் கால் ஆகும், 6க்கு ஒரு டைம் கால் ஆகும், அதுக்கப்புறம் 4க்கு ஒரு டைம் கால் ஆகும், அதுக்கப்புறம் 2க்கு ஒரு டைம் கால் ஆகும், அதுக்கப்புறம் 0 வந்துடும். ஸோ 0க்கு கால் ஆகாது. 0 வந்துடுச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் ரிட்டர்ன் இது வரைக்கும் கேல்குலேட் பண்ணியிருக்கிறேன். தட் மீன்ஸ் 6 + 4 + 2 இது ரெண்டையும் 3 ஆட் பண்ணிங்கன்னா 12 அப்படின்ட்டு இதுக்கு வந்து 12 கொடுக்கும். சரிங்களா, இப்போ நான் 6ன்னு கொடுத்தேன்னா ஆன்சர் வந்து 12ன்னு தான் வரும், 0ன்னு வராது. நான் நெகட்டிவ் நம்பரில் கொடுத்தேன்னா மட்டும்தான் 0ன்னு வரும். சரி, இப்போ சம் சீரியஸ் ஆஃப் 10ன்னு கொடுத்தேன்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 10ன்னு வந்துடும். 10 எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது இது எத்தனை வாட்டி கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு, 8க்கு, 6க்கு, 4க்கு, 2க்கு அப்படின்னு இது 4 வாட்டியும் கால் பண்ணும். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா, இப்போது இங்கே லூப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லைனுக்கு பதிலாக ஃபார் I in range ஆஃப்னு கொடுத்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும் போகணும், எண்ணிலேருந்து போகணும். அவன் ரிவர்ஸில் தான் கொடுத்துருக்கான். எண்ணு கம்மா எப்படி போகணும், எண்டு வேல்யூ என்ன, எண்டு வேல்யூ 0னா தான் 0க்கு முன்னாடி வரைக்கும் போகும். கம்மா ஸ்டெப் வேல்யூவும் கொடுக்கணும். ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொடுக்கணும். இப்படி தான் கொடுக்கணும். தட் மீன்ஸ் என்ன ஸ்டார்டிங் வேல்யூவாக எடுத்துக்கணும். அப்போது ஐக்கு n வரும், ஃபஸ்ட்டு டைம் 10 வந்துடும். அடுத்தது எண்ணிலேருந்து எது வரைக்கும் போகணும், 0 ஆகிற வரைக்கும். தட் மீன்ஸ் 10னா 8, 6, 4, 2, அப்புறமா 0 ஆச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இப்போ இங்கே 2 இருக்குது பார்த்தியா, இது எதுக்குன்னா ஸ்டெப் வேல்யூ. ஒன்றொன்னா இன்க்ரிமெண்ட் ஒன்றொன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 சரி, இப்போ 2 இன்க்ரிமெண்ட்டு தான் பண்ணோம். இப்போ நான் டிக்ரிமெண்ட்டு தானே பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு இங்கே. அப்போ என்ன கொடுக்கணும், இங்கே -2ன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த லைனில், அதாவது ரிட்டர்ன் வர்ற இடத்துல இந்த லைனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே என்ன லைன் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு வேரியபிள் எஸ்ஸோ சம்மோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு s = என்னென்ன ஆட் பண்ணணும், இங்கே n + சம் சீரியஸ் ஆஃப் n - 2ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே நான் i கொடுத்துக்கிறேன். ஐயில் தான் என்னோட வேல்யூ அசைன் பண்ணிக்கிட்டேன் இல்லையா. i ப்ளஸ் என்ன ஆட் பண்ணணும், s. அப்போது s = i + s. தட் மீன்ஸ் s = s + iன்னு கொடுப்போம் இல்லையா. ஒவ்வொரு வாட்டியும் ஐயில் வர்ற வேல்யூவை ஆட் பண்ணி எஸ்லேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். இப்படி கொடுக்குறேன் அல்லது இப்படி கொடுக்குறேன், அதாவது மாற்றி கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். s = s + iன்னு கொடுத்துருக்கணும், நான் இங்கே i + sன்னு மாற்றி கொடுத்துட்டேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த வித்தின் எ லூப்பில் இதை கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வெளியில் வரும்போது ரிட்டர்ன் எஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு லைனுக்கு பதிலாக இந்த எல்ஸ் பார்ட்டில் இந்த ஒரு லைனுக்கு பதிலாக இந்த ஒரு 3 லைன், திஸ் இஸ் த ஈஸி ஸ்டேட்மெண்ட்டு. இப்படியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் எஸ்ஸை கொண்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். சரிங்களா, இப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு, எது ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குங்க. நம்ம சேனலில் இது போல் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸு போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.